நம்ம கல்யாணத்தை நம்ம பார்ட்டி ஆபீஸ்ல தான் பண்ணணும். சான்ஸே இல்ல, கோயில்ல தான் பண்ணணும். கோயிலுக்குலாம் போக முடியாது. ஏன்னா கோவிலுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அவ்வளவா ஆகாது. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. உனக்கு சொன்னா புரியாது. ஐயடா. ஐயோ, அது எங்க அப்பா கார் மாதிரி இருக்கு. உங்க அப்பா எதுக்கு இந்த ஊருக்கு வர போறாரு? அது வேற யாராவது இருக்கும். எதுக்கு பிரச்சனை? என்ன ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு. பயப்படாத. அதான் ஹாஸ்டல் பக்கத்துல வந்துட்டல, நானே கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். ஐயோ, அது எங்க அப்பாவும் சித்தப்பாவும். எங்க போச்சு? நீ முகத்தை மறைச்சு என்ன கெட்டியா புடிச்சுக்க. நான் வேகமா இந்த இடத்தை கிராஸ் பண்ணிடுறேன். ஐயோ, இப்ப பார்த்து ஸ்லோவா போறீங்க. வேகமா போறேன், நீ நல்லா புடிச்சுக்க. கடவுளே, இது இங்கே நின்று போல இருக்கே. இல்ல இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. இவ்வளவு நேரம் நல்லா தானே ஓடிச்சு. இப்பன்னு பார்த்து இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்பா பாத்துட்டார் போல இருக்கே. இல்ல இல்ல, அவர் பார்க்கலாம். என்ன உண்மையே சொல்றா? அந்த ஆளோட செல்வாக்க பார்த்துட்டு தானே அந்த பொண்ணை இப்ப வேண்டாம் நீ சொல்ற? என்னது? என்ன மாதிரி ஒரு வீர கம்யூனிஸ்ட் மாப்பிளை அடையறதுக்கு அந்த ஆள் தான் கொடுத்து வச்சிருக்கோம். போடாங்க, நல்ல காப்பிய வேஸ்ட் பண்ணிட்டியடா. குடி. யோ ராஜேந்திரா, அவளுக்கு அவ குடும்பம் அவ வீட்டுக்காரங்க தான் முக்கியம். என்ன பத்தி அவளுக்கு யோசிக்க நேரம் இல்ல. ஆனா நான் அவளை விரும்புறேனே, அதுக்கு தண்டனை தான் இது. நீ எதுக்கு கவலைப்படாத, முதல்ல இதை சாப்பிட, எல்லாம் சரியா போயிடும். என்னது இது? கஷ்டத்தை போக்குற எள்ளுருண்டை. 2 எடுத்து வாயில போட்டுன்னு வச்சுக்க, எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். வேண்டாமா, நானே சாப்பிடுறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றா. ஆனா எனக்கு வீட்டுல 2 தங்கச்சிங்க இருக்கு. வீட்டுல 2 தங்கச்சிகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ சீக்கிரமா முடிவெடு, இல்ல வேற எவனா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. அவ யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தியாவிலேயே பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் அந்த ஹரீந்திரனை தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. நாம நேரா அவங்கிட்ட போய் உன் காதல் கதையை சொல்லிட்டா எல்லாம் மேட்டர் சால்வ் ஆயிடும். வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கால்ல போய் விழுந்து என்ன கெஞ்ச சொல்றியா? அப்படின்னா நம்ம வேற ஏதாவது யோசிச்சு பார்ப்போம். நாம அந்த ஹரீந்திரனை பத்தி தப்பா நியூஸ் போடலாம். யோ ராஜேந்திரா, அது மாதிரி செய்ய முடியுமா? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதுக்கு முன்னாடி நாம எங்கெங்க போறோம், என்னென்ன பண்றாங்கிறத நோட் பண்ணணும். அப்பதான் கவர் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வாவ், இது எப்படி இருக்கு ஜிகே? வேண்டாம், அத கொஞ்சம் எடுங்க. நல்லா இல்ல. வாங்க. Thank you. இது நல்லா இருக்குல்ல? பார்க்கவே கேவலமா இருக்கு. அதை எடுங்க. அதை எடுங்க. நீ செக் பண்ணு. இது எனக்கு நல்லா இருக்குல்ல? அது கூட நல்லா இருக்கு. பெண்கள் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். பொண்ணுங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்தா அவங்க நம்ம கைக்குள்ள அடக்கமா இருப்பாங்க. ஒரு பொண்ணு மனசு வச்சா நடக்காதது எதுவுமே இல்ல. ஆனா பணம் நடக்காததையும் செய்யும். பொண்ணுங்க பாம்பு மாதிரி சீண்டுனா கொத்துவாங்க. ஆனா இந்த கோபாலகிருஷ்ணன் வாழ்க்கையில பூஜா ஒரு ரப்பர் பாம்பு மட்டும்தான். ஜிகே, உன் காசுல இன்னைக்கு நான் கறியாக்கிட்டேன். உனக்காக நான் கறியை கூட காசாக்க தயாரா இருக்கேன். உண்மையை சொல்லட்டுமா, நான் ஒரு பெரிய பணக்காரன், லட்சாதிபதி. ஆனா நான் இப்ப கோடீஸ்வரன் ஆகணும். அதுதான் என் கனவு. அதுக்கு ஹரியோட உதவி எனக்கு தேவை. ஹரியோட மனசு உருகணும்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு கதை தெரியுமா? விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்கிறதுக்கு அதுக்கு தேவேந்திரன் மேனகையை அனுப்பினானா? கூப்பிடு கூப்பிடு. கை இப்படி வச்சுக்க, காலை தூக்கி இப்படி வச்சுக்க. பாக்குறான் பாக்குறான், ஓரக்கனால பாக்குறான் பாரு. நீ அப்படியே பூச்சி கொடுத்து நில்ல, நான் ஒளிஞ்சுக்கிறேன். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அதே கதையை தான் இப்ப நானும் பண்ண போறேன். என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? எதுவும் இல்ல. அது இதே ரேஞ்சில போச்சுன்னா எதுவும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தோணுது. என்ன ஒர்க் அவுட் ஆகாது? ஹரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல மெம்பர் ஆகணுங்கிற என் கனவு கனவாவே போயிடும். அம்மா பையன் 2 பேர் மட்டும் இருக்கிற கம்பெனில இன்னொரு பொண்ணு நடுவுல வந்துட்டானா
அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. கல்யாணம் நடக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்ல ஹரி சைன் பண்ணணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராம பார்க்க ஹரி வருவான். இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் முடிச்சதும் நம்ம 3 பேரும் ஃபிளாட்டுக்கு போலாம். அந்த இடத்துல தான் நீ அவன்கிட்ட எப்படியாவது பேசி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கணும். இவ்வளவு நாள் சைன் போட சொல்லி நீ கேட்டே ஒர்க் அவுட் ஆகல, இன்னைக்கு நான் கேட்டா ஒர்க் அவுட் ஆகுமா? அது எப்படி நான் உனக்கு சொல்லித் தரேன். இந்து லேகா, வெரி நைஸ் நேம். தேங்க் யூ. என்னாச்சு? என் கம்பெனில ஒர்க் பண்றவங்க யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட பார்த்தாங்கன்னா கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அவங்க யாரும் பொண்ணுங்களை கூட்டிட்டு வர மாட்டாங்களா? குட் கொஸ்டின். ரொம்ப வேடிக்கையா தான் பேசுறீங்க. பிரச்சனை அது இல்ல. நான் அமெரிக்காவில் படிச்சிருந்தாலும் லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட தனியா வர்றது. நீங்களும் இதே மாதிரி தானே, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா கரெக்ட்? உங்களை பத்தி நான் நினைச்சது தப்பாகல. யூ ஆர் a very cute and intelligent person. ராஜேந்திரா அங்க பாரியா. ஓஹோ, இந்து, நீ ஆல்கஹால் எடுத்துக்கிறதுண்டா? ஐ மீன் ஆல்கஹால், இல்ல. பியர், ஷாம்பேன் எதுவுமே இல்லையா? இது ஒண்ணு அமெரிக்கா இல்ல. இந்த காலத்துல பியர் டேஸ்ட் தெரியாத ஒரு காலேஜ் கேர்ளா? வண்டர்ஃபுல். காலேஜ்ல இருந்து டூர் போறப்ப கொஞ்சம் பீர் சாப்பிட்டிருக்கேன், அவ்வளவு. அப்படி சொல்லு. இந்த உலகத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா பியரை ஆம்பளைங்க சாப்பிட்டாங்கன்னா அதை சரக்குங்கிறாங்க, அதே பொண்ணுங்க சாப்பிட்டா அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ங்கிறாங்க. அந்த ஆளு பேசுறதை கேட்டு ஓலவர் சிரிக்கிறாளே. அவளை நான் எந்த குறையும் சொல்லல. அவனை பாத்தியா? உன்ன மாதிரியா? பார்க்கவே கம்பீரமா இருக்கான். நீ எல்லாம் இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடணும்னா பிச்சை தான் எடுக்கணும். எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா இல்ல அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா? சரி சரி, நீ கவலைப்படாத, அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வந்து எல்லாருக்கும் முதல் தடவை ஒரு கல்யாணம் நடக்கும்ல, அதை சொன்னேன், அவ்வளவுதான். ஐ மீன் முதல் தடவையா கல்யாணம் பண்ணும்போது அது வந்து நான் சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. எதையோ சொல்ல போய் நான் எதையோ சொல்ல வந்துட்டேன். டேய் பாத்தியா எப்படி சிரிக்கிறா? இவளே நீ லவ் பண்ண? பொம்பளைங்களை நம்பவே கூடாது. நாம அவனை வாட்ச் பண்ணதான் இங்க வந்திருக்கோம். அவன் என்ன பண்றான்னு மட்டும் பாரு. ஹனிமூனை பத்தி நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கலையே, ஏன்னா இத பத்தி நான் ரொம்ப டீடைல் பிளான் வச்சிருக்கேன். உன் லவர் கூட ஹனிமூன் பிளான் பண்றான். பொண்ணுங்களை நம்ப கூடாதுன்னு பல புக்ல நான் படிச்சிருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படி நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நேர போய் அவன் மூஞ்சிலே ஒண்ணு வச்சிடலாமான்னு தோணுது. அமைதியாரா. ஹலோ. கோபி சொல்றா. அது போனை மியூட்ல வச்சிருந்தேன், இப்பதான் கவனிச்சேன். மறப்பனா? 9 o'clock லிமிரிடியன். ஓகே ஓகே, ஒருவேளை என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்தாலும் வருவாங்க. ஓகேடா, பாய். உனக்கு பூஜா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு காலேஜ்ல கூட உன்னை மீட் பண்ணாளே. ஓ தெரியுமே. அவ ஒரு சிங்கர். இன்னைக்கு லீ மெரிடியன்ல அவளோட ப்ரோக்ராம் ஒன்னு இருக்கு, வித் டின்னர். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம அங்க போலாம்ல? ஐயோ ராத்திரி ஆயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் போக வேண்டாம். அப்பா ஏதாவது சொல்வாரு, அதான் பயமா இருக்கு. லேட் ஆயிடும்ல. பூஜா வாசுதேவன், எனக்கு அவளை நல்லா தெரியும். உனக்கு சொன்னா புரியாது. இன்னைக்கு அவங்க போற அதே ப்ரோக்ராமுக்கு நாமளும் போறோம். இனி உன் வாழ்க்கை என் கையில தம்பி. என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, நான் ஸ்டடியா இருக்கேன். என்னாச்சு? இல்ல நீங்க ஸ்டடியா தான். உள்ள போடா, யாராவது பார்த்து தொலைக்க போறாங்க. சீக்கிரம் வாங்க. பாத்து. பூஜா, your program was excellent. Thank you. JK, நீ கொடுத்து வச்சவன்டா. இவ்வளோ டேலண்டபிள் பர்சன் உன்னை லவ் பண்றான்னா நீ கொடுத்து வச்சவன் தான். உனக்கு இவ்வளவு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நீ எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க? எனக்கு வேணாப்பா, என் பொண்டாட்டி இந்து தான். இந்து லேக்கா, உலகத்துல அவள மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாதுடா. பூஜா, நீ அவளை பார்த்துருக்கியா? நல்லா கேட்டீங்க. நான் தானே அவளை உங்க கூட சேர்த்து வச்சேன். இன்னைய வரல எனக்கு கல்யாணம்னாலே ஒரு பயம். அதனாலதான் நான் வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்றது? யூஎஸ்ல படிச்சிருந்தாலும் இந்த விஷயத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஆனா பூஜா, இது வரைக்கான உன்னோட உட்பி ஜிகே, அவன் இந்த விஷயத்துல எல்லாம் எல்லாத்தையும் அவன் கரைச்சு குடிச்சிட்டான். பூஜா, நீ கொஞ்சம் இங்க வாய ப்ளீஸ். பிசைட் தி சீட் ஒரு அழகான பாட்டு எனக்காக பாடுவியா?
அது எப்படின்னா கண்ணால எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து சென்று ஏனென்று தெரியவில்லை. கண்ணாளனே நேற்று முதல் காணவில்லை. பூஜா இங்க வா, வாங்குறல நான் பாடுறேன், நீ தாளம் போடு வா. தூக்க வர மாட்டேங்குத. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் ஸ்காட்ச் வாங்கி தரலன்னு ஊர் ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. நான் எதுக்கு உங்களை தப்பா பேச போறேன் மிஸ்டர் ஜிகே? ஏன் தெரியுமா, நீங்க தான் பெரிய மனுஷங்களா இருக்கீங்களே. இல்லைன்னா இன்னைக்கு காலையில என் பொண்ணை உங்களுக்கு கட்டி தரேன்னு நான் ஏன் யோசிக்கணும்? நல்லா யோசிச்சுங்க போங்க. ஆனா நான் கோடீஸ்வரனா ஆனதுக்கு அப்புறம் கட்டி கொடுக்கணும்னு யோசிச்சீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. நீ கோடீஸ்வரன் ஆகு இல்ல ஏதாவது ஆகு, ஆனா என் பொண்ணை நீ நல்லா பாத்துக்கணும். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் வரும். அங்கதான் அங்கிள் நீங்க தப்பு பண்றீங்க. பணம்ங்கிறது ஒரு முறை தான் வரும். பணம் இருந்தா எந்த சொர்க்கத்துல வேணாலும் வாழ முடியும். எப்பேற்பட்ட அழகு தேவதையா இருந்தாலும் நம்ம கிட்ட வேலைக்கு வரும். தினமும் இந்த மாதிரி ப்ளூ லேபிள் சரக்கு அடிக்கலாம். போலீஸையும் அதிகாரிகளையும் வீட்டு வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்ணலாம். உலகத்துல இருக்கிற எந்த காலேஜ்ல இருந்து வேணாலும் டாக்டரேட் சர்டிபிகேட் வாங்கலாம். அது மட்டும் இல்ல, இந்தியன் பிரசிடென்ட் கிட்ட இருந்து அவார்டு வேணுமா அதுவும் வாங்கலாம். இருந்தாலும் நீ ரொம்ப பேசுறிய ஜிகே. என்னத்த பேசுறான் அங்கிள்? பணம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பேசலாம் அங்கிள். தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் கிட்ட பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் இந்த மாதிரி தான் பேசுவான். அதுதான் உண்மை. பணத்தை பத்தி நீ பயங்கரமா பேசுறிய. நீ என்ன சொல்ற? பணம் இருந்தா சீஃப் மினிஸ்டர் கூட நம்ம கால்ல வந்து விழுவா, அதை தானே நீ சொல்ற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். இதுதான் ஐடியாலஜி. சரியான விதத்துல சரியான நேரத்துல நம்ம பணத்தை கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அதை விட பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியுங்கிறதா இந்த ஜிகேவோட ஐடியாலஜி. ஜிகே ஜிகே எங்கடா ஓடுற? நில்றா. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எங்க வேணாலும் போ. ஷர்ட்ல இருந்து கையடி யாராவது பார்த்தாங்கன்னா கேவலமா இருக்கும். ஓ, நீ வெக்கம் மானத்தை பத்தி பேசுறியா? உனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. சொந்த லவரைய பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒருத்தனுக்கு கூட்டி கொடுத்தவன் தானே நீ. ஏய், ஓவரா பேசுற. நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்ல. 2 ரவுண்ட் அடிச்சதுனால கொஞ்சம் போதையாகி கதவை சாத்திட்டு போயிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ கலங்கப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதோட உள்ள இருக்கிறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரி. அதனால உனக்கு விஷயம் புரியல. நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? பணம் சம்பாதிக்க தானே. இந்த பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நமக்கு தானே. அடுத்த வருஷம் கோர்ட்ல உங்க அப்பா 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணுமே, அதுக்கு பணம் தேவையில்லையா? அத பத்தி நீ கவலைப்படாத. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட அதுக்கப்புறம் இத பார், வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில விஷயங்களை விட்டு போகணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதுதான் ஜிகேவோட ஸ்டைல். உன்னோட இந்த கேவலமான ஐடியாலஜில என்கிட்ட வேண்டாம். வேண்டான்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. இங்க பார், நானும் நீயும் கோடீஸ்வரன் வாழ்க்கையை வாழணும். அந்த கனவை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிறைவேற்றணும். அதுதான் என்னோட லட்சியம். நீ என்ன பண்றனா, அந்த ஹரி கிட்ட இருந்து சைன் மட்டும் வாங்கணும். முடியாது. ஹரிய பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அவன் இப்ப அந்த இந்துவோட போட்டோ வச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பான், நல்ல மூட்ல இருப்பான். இதுதான் சரியான டைம். உன்ன தம்பி, யோசனை அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல இத குடி. குடுறா. எனக்கு வேண்டாம். எடுத்து ஒரு ரவுண்ட் அடி சகா. ரஷ்யாவுல பயங்கர குளிர் இருந்தப்போ லெனினும் ஸ்டாலினும் இவங்க கூட 2 ரவுண்ட் அடிச்சுதான் சரித்திரம் இருக்கே. இப்போ நம்ம மனசுல இருக்கிற குழப்பம் போகணுங்கிறதுக்காக நாம 2 ரவுண்ட் அடிப்போம். அதனால ஒண்ணும் ஆயிடாது.
காலத்துல மாற்றம் வர மாதிரி கம்யூனிசத்திலையும் மாற்றம் வரணும். எடுத்து அடி. அடிடா. ஆ. ஐயோ. ஒரு வழியா குடிச்சிட்டா. அவளை நினைச்சு வருத்தத்தில் இருக்கான் போல இருக்கு. அவ போனா போட்டும் சகா. பணக்கார வர்க்கத்தோட புத்தி அவ காட்டிட்டா பாத்தியா? நம்ம ஆளோட நிலைமை பாத்தீங்களா? தேவதாசை விட மோசமா ஆயிட்டான். என்னால இத தாங்க முடியல. என்னையும் ஒரு பெண்ணு நேசிச்சா. உண்மையா? என்னோட காதலி வள்ளி. ரோமியோ ஜூலியட்டோட காதல் கதையை கேட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு அற்புதமான காதல் கதை எங்கள் கதை. ஆனா அவங்க அப்பா சொன்ன பையனை கட்டிட்டு ஓடிட்டா. அதே மாதிரி இவ யாரு? ஒரு சரியான பிச்சைக்கார. ஆனா அவன் ஒரு கோடீஸ்வரன். இவனை பாருங்க, தாடியும் முடியும் கண்ணாடியும் ஒரு காட்டா மாதிரி இருக்கா. ஆனா அவன் என்ன மாதிரி ரொம்ப அழகானவன். அப்படி இருந்தோம் அந்த பொண்ணு என்ன கட்டிக்க கெஞ்சுது. இவரு ஆனா ஒத்துக்க மாட்டேங்காரு. இவருக்கு இவரோட ஈகோ எங்கேயோ இடிக்குதா. அவன் வேற ஒருத்த கூட போயிட்டாளா, இவனை ஏமாத்திட்டாளா, விட்டத்தை பார்த்து புலம்பிட்டு இருக்கா. புலம்புறனா? நானா? என் வீட்டு நாய் கூட புலம்பாது. அவள மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை லவ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றேன். கேவலம். கேவலமா? அப்படி என்ன கேவலம்? ஏய், இங்க பாரு, கம்யூனிசத்துல மட்டும் இல்ல, வேற எதுவா இருந்தாலும் சரி, லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணுங்கிறது ஒண்ணும் சட்டம் கிடையாது. அதே சமயம் ஒரு 10 பைசா கிடைக்குதுன்னா அவன் கம்யூனிஸ்ட்னு சொல்லி வேண்டான்னு சொல்றவன் எவனுமே இந்த உலகத்துல கிடையாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. யாரு வேணாலும் இப்ப சம்பாதிக்கலாம், கொள்ளக்காரனா கூட மாறலாம். ஆனா எதுவா இருந்தாலும் அன்பை பரிமாறிக்கணும். அன்புதான் வாழ்க்கையில முக்கியம்னு ஒரு சினிமா பாட்டு கூட இப்ப வந்ததேயா? என்ன படத்துல? அது என்ன? ஒருவேளை என் கட்டுரையை படிச்சுட்டு பரிசு கொடுக்க வந்திருக்காங்க நினைக்கிறேன். வந்து கேட்டா இல்லன்னு சொல்லிடு. இரு அப்படின்னு இங்க இருந்து நீ மட்டும் எஸ்கேப் ஆக பாக்குறியா? அடி வாங்குறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்தே வாங்கலாம். வரமாட்டான். அவன் நிச்சயமா வரமாட்டான். விஷயத்த சொல்லி 2 நாள் ஆச்சு. ஆனா என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? ஏதாவது ஃபோன் பண்ணானா? அவனுக்கு என்ன காண்டாக்ட் பண்ண முடியாம போயிருந்தா. நான் உன்னை வெறுப்பேத்துறேன்னு நினைக்காத. தயவு செஞ்சு அவனை மறந்துரு. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். தேவையில்லாம நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆஹா, இன்னும் அலங்காரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சுல. இந்து எங்கம்மா போற? இந்து வா. இல்லங்க கூட்டு கையெடுங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. என்ன சொன்னா? நீ இவன் கூட அடி போற? போவேன். இவன் கூட தான் நான் வாழ போறேன். இந்து நில்றி. வேண்டாம், இனிமே அவ என் பொண்ணு இல்ல.